ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சப்பாத்தியும் அதோட சைடு சன்னா மசாலா தான் பண்ண போகிறோம். சன்னா மசாலா வந்து நான் என்னோடய ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானோடனே கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இப்போ நம்ம இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். 2 பட்டை சேர்த்துருக்கேன், 2 ஏலக்காய், அன்னாச்சிப்பூ 1, பிரியாணி இலை 1, கிராம்பு 2, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நான் 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரிக்கோங்க. அது நல்லா வதங்கி வரணும். ஒரு சிலர் வந்து வெங்காயமும் தக்காளியும் வந்து வதக்கிட்டு அரைச்சும் போடுவாங்க. ஒரு சிலர் வந்து ரெண்டுமே பச்சையாகவும் அரைச்சி போடுவாங்க. நான் வந்து இது எதுவுமே பண்ணலை. நான் வந்து ரெண்டுமே நான் பொடியாக கட் பண்ணி வதக்கி தான் பண்ண போகிறேன். இப்போ 2 தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு 2 பெரட்டிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இது சீக்கிரமாக வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். எப்போவுமே வந்து வெங்காயம் தக்காளி வதக்குறப்போ உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இதெல்லாமே நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வந்து வதங்கணும். நான் வந்து கொண்டக்கடலை வந்து 6 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் ஒரு 6 விசில் போட்டு இறக்கியிருக்கேன். நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியோடு வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா அந்த தண்ணியோடு சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இதை கலரி விட்டுக்கோங்க. சைடில் இருக்க எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு கலரிக்கோங்க. இந்த சைடில் வந்து நம்ம வேணும்னா இந்த வேக வச்சுருக்க கொண்டக்கடலையோட கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு அரைச்சி நம்ம ஊற்றினா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்காக கொடுக்கும். ஆனால் நான் அப்படி செய்யலை. கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து நான் அதை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கொத்தமல்லி வந்து சேர்த்தா கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் இதுதான் நம்மளோட இன்க்ரீடியண்ட்டுக்கு சீக்ரெட். இது மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். இது சேர்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அது மேலே தூவிட்டு நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். உண்மையாக சொல்கிறேன், நானும் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கடைசியாக வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் லெமன் சேர்த்துருக்கேன். இந்த லெமன் சேர்த்தா தான் இந்த கிரேவிக்கான டேஸ்ட்டே நம்மளுக்கு கொடுக்கும். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து உடச்ச கடலை பவுடர் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அதை வந்து இந்த கிரேவியோடு சேர்த்துக்க போகிறேன். சேர்த்திங்கன்னா வந்து கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக கொடுக்கும். இந்த திக்காக கொடுக்கறதுக்காக தான் நம்ம ஒரு சிலர் வெங்காயம் தக்காளியை அரைச்சி போடுவாங்க, இல்லைன்னா அந்த கொண்டக்கடலையும் அரைச்சி போடுவாங்க. ஆனால் நான் அது எதுவுமே பண்ணலை. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா கலரி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நல்லா கட்டியாக இறக்கிக்கோங்க, இல்லை நல்லா தொட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இறக்கிக்கோங்க. நான் வந்து இது 2த்துக்கும் நடுவில் தான் இறக்கியிருக்கேன். இப்போ நான் சப்பாத்தி நான் வந்து திரட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பூரி சப்பாத்தி 2த்துக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்கும். நான் வந்து சப்பாத்தி தான் இதுக்கு டிசைட் பண்ணியிருக்கேன். சப்பாத்தி திரட்டி நல்லா வெந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். சப்பாத்தி இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். உண்மையாக சொல்கிறேன், இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ், உங்களுக்கும் பிடிக்கும். டெய்லியுமே நம்ம வந்து வெள்ளை மூக்கடலை, கருப்பு மூக்கடலை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கெலாம் கூட இது கொடுங்க, அவ்வளவோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. பை கைஸ், மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.